வெண்ணெயை திருடினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வெண்ணெயை திருடுவது அப்படின்னு சொல்றதை விட வெண்ணெய்ங்கிறத சமஸ்கிருதத்தில் நவநீதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். அந்த நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியே பேர் அவருக்கு. வெண்ணெயை திருடினார் என்று சொல்வதை விட வெண்ணெய் என்பது அது பரிசுத்தமான பொருள் அப்படின்னு சொல்றார். நாம் பாலை கூட பாலில் தண்ணீரை கலந்தா கலந்துரும் பாலும் தண்ணீரும். அதே மாதிரி தயிரில் கூட நம்ம தண்ணீரை கலந்தா அந்த தயிரும் தண்ணீரும் ஒன்றாக இணைந்து மோராக மாறிவிடும். ஆனால் இந்த வெண்ணெயை மட்டும் தண்ணீரிலே கரைக்க முடியாது தெரியுமா? வெண்ணெய் மேலே தண்ணி விட்டா கூட தண்ணி தனியாத்தான் போகுமே தவிர வெண்ணெய் என்பது அப்படியே தான் இருக்கும். ஆக வெண்ணெய் என்பது அப்பழுக்கற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றார். ஏன் அதே கோகுலத்திலேயே நிறைய தின்பண்டங்களை எல்லாம் வைத்திருந்தாலும் கூட அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? அந்த பசங்களெல்லாம் அப்படியே குடிஞ்சு நிற்க வச்சு அவங்க மேலே ஏறி ஏறி அந்த உரியில கட்டி இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயை எடுத்து உண்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வெண்ணெய் என்பதுதான் இந்த உலகத்திலேயே ஒரு பரிசுத்தமான பொருள். அது ஏதோடும் கலக்காது. அதே போல் இந்த உலகத்திலும் நாம் இந்த உலக மாயைக்குள் சிக்காமல் ஏதோடும் கலக்காமல் அப்பழுக்கற்ற அந்த வெள்ளை மனதோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெண்ணெயை சாப்பிட்டார் அப்படின்னு சொல்றோம்.